இன்று நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே இலங்கையை, இந்தியாவை, பங்களாதேஷை, பாகிஸ்தானை சேர்ந்த சகோதரர்களை பார்க்கலாம். வியர்வை செய்து உழைப்பார்கள், கஷ்டப்படுவார்கள். அந்த வியர்வை எல்லாம், அந்த கஷ்டமெல்லாம், அந்த வாலிபத்தை அந்த மத்திய கிழக்கிலே தொலைப்பதெல்லாம் எதற்காக தெரியுமா? தான் சொத்து சேர்த்து தனக்காக வாழ்வதற்காக அல்ல. தனக்கென்று வீட்டில் ஒரு தங்கை இருக்கிறார், தனக்கென்று வீட்டில் மகள் இருக்கிறார். அவருக்காக தன்னுடைய அந்தஸ்தை வைத்து, தன்னுடைய படிப்பை வைத்து, தன்னுடைய குடும்ப அந்தஸ்தை வைத்து சீதனம் கேட்டு ஒருவன் வருவான். அவனுக்கு நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. தன்னுடைய சொத்தை, தன்னுடைய உழைப்பை அப்படியே சுரண்டக்கூடிய ஒருவனிடம் நாங்கள் கொடுத்து விடுகிறோம். சீதனம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு மனிதனுடைய சொத்து பெருமதியானது, நாங்கள் தேவையில்லாமல் கை வைத்து விட முடியாது. அதில் ஒரு பகுதி சீதனம். இன்று சீதனம் எடுப்பதை ஒரு அங்கீகாரமாக நாங்கள் வைத்திருக்கிறோம்.